भाई मुंबई का भाई அட பாவமே, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். ரோட்ல போற ஆளு வேற ஆளு யாராவது கண்டுக்கிறீங்களாயா? अण्णाची तमिलनाडु छोड़ दो यार, छोड़ दो, चलो. அம்மாவா சார் டெபாசிட் வாங்குவியா? கிடைச்சாலும் சந்தோஷம் தான், கிடைக்காட்டி சந்தோஷம் தான். ஆமா, உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல, அர்த்தம் கட்டவனாகிறியா? मेरा नाम राहुल सावरकर नहीं है, मेरा नाम राहुल गांधी है. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கடைசியாக நான் பேசி முடிப்பதற்கு முன்பு 4 நிமிடம் இருக்கிறது 10 மணிக்கு. நம்ம எல்லாம் அலைபேசியில பேசுவோங்க ஐயா, ஹலோ ஹலோன்னு பேசுவோம். ஆனா அடுத்த 7 நாட்கள் நான் எல்லா அன்பு சொந்தங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள், நம்ம அலைபேசியில ஹலோ என்று பேச போவது கிடையாது, தாமரை வணக்கம் என்று பேச போகின்றோம். தாமரை வணக்கம். தாமரை வணக்கம் என்று சொல்லுவோம், தொலைபேசியிலே தாமரை வணக்கம் என்று சொல்லுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். தாமரை வணக்கம். நீங்க யாரு? தாமரை வணக்கம். நக்கல் பண்றீங்க நீங்க. தாமரை வணக்கம். வாய முடியுது எனக்கு தெரியும். தாமரை வணக்கம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஆதரப்பீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரை மதுரை போகிறோம் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகள், 26 ஆட்சியை பிடிக்கணுங்கிற என்ன 3வது கியர்ல போட்டிருக்கோம், 5வது கியர்ல போடுறா அப்படி. இன்னும் வருகின்ற காலத்துல வேகத்தை அதிகத்தான் படுத்த போகின்றோமோ தவிர வேகத்தை குறைக்க போவது கிடையாது. எல்லா இடத்திலும் தாமரை செல்லட்டும், தாமரை என்கின்ற வார்த்தை தட்டி தட்டி எல்லாம் செல்லட்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி கோயம்புத்தூரில் தாமரை மலரட்டும். படர் தாமரை உடம்புக்கு நாசம், ஆகாய தாமரை குளத்துக்கு நாசம், பிஜேபிங்கிற தாமரை இந்த தேசத்துக்கே நாசம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ரைட்லா ரைட். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரே சின்ன ஓபிஎஸ் திரு பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு எம்பி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் வல்லரசு நாடாக மாற்ற நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய ஆசீர்வப்பட்ட சின்ன பிளாப்பலா 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 பிளாப்பலா. இந்த பக்கம் பார்த்தா சரி, பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா கலவரம் நடந்தே தீரும். மஜா ஆ கயா, மஜா ஆ கயா. தைரியம் இருந்தா செய்யறா பாக்கலாம். அமிதாப் பச்சன் தெரியுங்களா? ஷாருக் கான் தெரியுமா? சல்மான் கான் தெரியுமா? கமல்ஹாசன் தெரியுமா? ரஜினிகாந்த் தெரியுமா? அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நாங்கெல்லாம் பெரிய நடிகர் நினைச்சோம், எங்களை விட பெரிய நடிகர் யாருன்னா அது நரேந்திர மோடி தான். நீ சொல்றாரு தமிழ் என் தாய்மொழியா இல்லையேன்னு வருத்தமா இருக்கா. நீ தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறாய்? தமிழ் மொழிக்கு என்ன செய்திருக்க? நீ வட சுட்டதை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே செய்திருக்க. அப்படின்னா எப்பயும் போல ஒரு முடிவெடுங்க. ஒரு நிமிஷம், நீ கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? ஒரு நிமிஷம், நாங்க 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லாதீங்க. பெட்ரோல் டீசல் விலையை 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். ஆனா மத்தியில 7 ஆண்டு காலமா ஆட்சியில இருக்கிறீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை 40 ரூபாயாக குறையும் அப்படின்லாம் பாஜகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அந்த சமயத்துல தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் குறிப்பிட்டு பேசினாங்க. டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது, பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது, கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது, மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது. இப்ப 105 108 ரூபா வரைக்கும் போயிருக்குன்னா அப்ப மத்திய அரசனுடைய ஒரு நிர்வாக தோல்வியா தானே இதை பாக்க. மாட்னாடா மானஸ்த நிர்வாக தோல்வி எப்படிங்க பாக்குறீங்க? எப்படி பெட்ரோல்ல வர்ற பிரைஸ் எல்லாமே மத்திய அரசு என்னங்க பாக்கெட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க? அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும்,
ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இல்ல, நான் ஏன்னு சொல்லிடுறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல விலை ஏறும் போது இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் அரசின் நிர்வாக தோல்வின்னு அப்போதைய குஜராத் முதல்வர் மோடி குறிப்பிட்டாரு. அப்ப ஸ்மிருதி இரானி வந்து போராடினாங்க, அருண்ஜேட்லி போராடினாங்க, இந்த அரசு பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் எண்ணெய் நிறுவனங்கள் தான் விலை நிர்ணயிச்சாங்க. அப்ப இந்த விமர்சனத்தை உங்களை நோக்கி அவங்க கேட்பாங்கல்ல, அதுல நியாயம் இருக்குல்ல? இல்ல அண்ணா, நியாயமான கேள்வியா இருந்தாலும் கூட இதை காங்கிரஸ் அவர்களை நீங்க காட்டி கேட்பது நியாயம் கிடையாது. பேர் என்ன? சிம்பு. சிம்புவா? சிம்பு ரசிகரா நீ? சிம்பு நான் யாரும் தெரியுமா? விஜய். விஜயா? விஜய் ரசிகரா சிம்பு ரசிகரா? சிம்பு விஜய். பெட்ரோல் பெட்ரோல் போன ஆட்சியில 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது நீ தானே சொன்ன அப்படின்னு தானே சொன்ன. நீ வந்துட்டு ஆயிட்டு இருக்க, அப்ப பேச மாட்டீங்களா? சராசரி மக்களுக்கு 10-20 ரூபாய் தானே அதிகமாச்சு. என் நண்பர் ஒருத்தர் சொன்ன 20 ரூபாய் தானடா. 20 ரூபாய் இல்லடா செல்லம், அது 20 ரூபாய். நீ 1 லிட்டர் பெட்ரோல் போடும்போது அதுக்கப்புறம் உன் குழந்தைய ஸ்கூலுக்கு டிராப் பண்ண போறல, அவங்க வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா வேணுங்க, பெட்ரோல் விலை ஆயிடுச்சுங்கன்னு அதுக்கு ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நீ ஆட்டோ ஏறுனா அண்ணே பெட்ரோல் விலை ஆச்சு கொஞ்சம் போட்டு கொடுங்கண்ணே, கொஞ்சம் அதிகம் பண்ணேன்பா. அரிசி வாங்கப்பான் 50 ரூபாய் கொடுக்குறடா நீ, அது 20 ரூபாய் இல்ல. சோ இந்த 10 வருஷத்துல ஒரு கவர்மெண்ட்ங்கிறது மக்களோட காசை வச்சு ஒரு சஸ்டைனபிள் எக்கானமியை பண்ணி அர்ன் பண்ணீங்களா? இல்ல என் டாக்ஸ்லயே வாழ்வீங்களா? உங்ககிட்ட பணம் வேணா மறுபடியும் எங்ககிட்டயே புடுங்குவீங்களா? என்ன நடக்குது இந்த நாட்டுல? பணமே தரமாட்டோம், மக்களை நம்பித்தான் வந்திருக்கிற அப்படின்னு தைரியமா ஒரு சிங்கம் வந்திருக்குது. அது அண்ணாமலைங்கிற சிங்கம் வந்திருக்குது. அவனை சிங்கம்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறியாடா? அண்ணாமலைங்கிற சிங்கம் வந்திருக்குது. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அவருக்கு தகுதியே கிடையாதுங்க நுழையறதுக்கு. அவரு டாபிக் எடுக்கிறதே அவமானம். உண்மையான இந்த அவமானம் உனக்கு தேவையா? அண்ணாமலைங்கிற சிங்கம் வந்திருக்குது. அப்படி இல்ல கிடையாது. அவரோட மண்ணே இது கிடையாது, எங்களோட மண்ணா. அவங்களுக்கு சைபர் பிரசன்ட் கூட இங்க இது கிடையாது, உண்மை கிடையாது. என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். அவரு டாபிக் எடுக்கிறதே அவமானம். உண்மையாலும் யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா? கூட்டம் கூடுது. அது வந்து அவங்க பணம் கொடுத்து கூட்டிட்டு வராங்க பொள்ளாச்சில. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல 3 வேளை சோத்துக்காக 3 அமெரிக்க அமலோட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கா? என்னை பெற்ற என் தாய் சொல்றா, நாங்கள் ரேஷன் அரிசி வாங்குறது இல்ல, எங்களுக்கு தேவைப்படல, எங்களுக்கு விளை நிலம் இருக்குது, நெல் விளையுது, நாங்க சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம். ஆனால் எங்க அம்மா ரேஷன் அரிசி வாங்குறா, எதுக்கு தெரியுமா? கோழிக்கு போட. எங்க அம்மா சொல்லி சத்தியமா சொன்னதான் சொல்றேன். ஏப்பா அந்த ரேஷன் அரிசி கோழிக்கு போட்டேன்ப்பா, கொத்த மாட்டேங்குதுப்பா, திங்க மாட்டேங்குதுப்பா, ஏமான ஒரே நாத்தம்பா. அவன் நக்கல பாத்தியா? எதுக்காக கொடுக்கணும்? அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் எனக்கு ஒரு அரசியல்வாதி கடமை. அது ஃப்ரீயா கொடுத்து அவங்க வாய் அடிக்கிறத கடமை. ஆனா இதே தான் வந்து அடுத்த ஸ்டேட்ல இருக்கு. ஆனா அங்க அதை மோசம் சொல்ல மாட்டாங்க. உங்க சம்பளம் எவ்வளவு? 1.25 லட்சம் ரூபாய். பென்ஷன் உண்டா? பென்ஷன் உண்டு. நீங்க ட்ரெயின்ல போறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா? ட்ரெயின் ஃப்ரீ. ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போக உங்களுக்கு வழி இல்லாமலா இருந்தீங்க? எம்ப்ளாயி கொடுக்குற பிரிவிலேஜ். அது எப்படி? ஏன் பிரிவிலேஜ் சார்? நீங்க என்ன எனக்கு பிச்சை போடுறீங்களா? ஏன் பிரிவிலேஜ் கொடுக்குறாங்க? இது ஏன் பிரிவிலேஜ்? இப்ப 2024 தேர்தல் பாருங்க, எல்லாம் கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. தனியா நின்னா கண்டிப்பா அவங்க தோத்து போயிடும், கூட்டணி வச்சாலும் அவங்க தோத்து போயிருவாங்க. அது வேற விஷயங்க. நாங்க தான் இந்த தடவை கண்டிப்பா ஜெயிப்போங்க. நாம் தமிழர் கட்சி தான் கண்டிப்பா இந்த தடவை ஆட்சி அமைக்கும். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் போற போக்குல நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.